என்னது புதுசா வந்த Yamaha XSR 155ல வெறும் 120 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸா? ஹலோ மை டியர் கிரேட் வாரியர்ஸ். பல பேத்தோட டவுட் Yamaha XSR 155ல எம்புட்டு தான்டா கிரவுண்ட் கிளியரன்ஸ்? அதுக்குரிய உண்மையான ஆன்சரே 170 mm. அப்பாடா, அப்ப பிரச்சனை இல்ல நினைச்சா இருக்கு. அவனுக்கு கொடுத்திருக்கிற சைலன்சர் இன்ஜின் கார்டு பொசிஷன் எல்லாம் கொஞ்சம் தாழ்த்தி கொடுத்திருக்கனால பில்லியனோட போறப்ப ரோட்ல ஒரு ரஷது. இதுல என்ன காமெடினா இன்ஜின் கார்டு பிளாஸ்டிக். அவனுக்கு கொடுத்திருக்கிற சஸ்பென்ஷனோ ரைடிங் பொசிஷனோ ட்ராக்ல ஓட்டலாம். நம்ம ரோட்ல ஓட்டினா நம்ம முதுகு நம்ம ஒடிச்சு அடுப்புல வச்சிடலாம். அம்புட்டு வலி. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து உங்களால ரைடு பண்ண முடியாது. சீட் அப்படி ஒரு ஹார்டு. இதுல பேருக்கு பில்லியன் சீட். பில்லியன் சேஃப்டிக்கு ஒரு கிராப் ரயில் கூட கொடுக்கல. நைட்ல கூட ஹெட்லைட் வெளிச்சத்தை காணோம். ரெட்ரோவா ஆனா ஃபுல் பிளாஸ்டிக். வெறும் பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் காட்டக்கூடிய அவுட்டேட்டடான கன்சோல். இதுல வெயில்ல வேற தெரிய மாட்டேங்குது. இந்த காலத்துல ஃபியூல் கேப் கையோட வருது. ஹை ஆர்பிஎம்ல போனா வைப்ரேஷன், லோ ஆர்பிஎம்ல போனா திணறுது. விலையோ அதிகம், மைலேஜோ குறைவு. ஃபேமிலிக்கு வேஸ்ட். புது ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பழைய ஆளுங்க லைக் பண்ணிக்கோ.